என் தங்க பிள்ளையே, இப்பொழுது உன் வெற்றிக்கான களத்தை நீ போராடி வென்று விட்டாய். உன் விதி மாறிவிட்டது என் பிள்ளையே. இது நாள் வரையிலும் கால சக்கரத்தில் சுழன்று கொண்டு இருந்த என் பிள்ளைகள் இப்பொழுது ஏற்றத்தை பார்க்கத்தான் போகிறார்கள். நீ நம்பிக்கையோடு செய்த காரியத்தில் வெற்றி கிடைத்து விட்டது. சுக்கிர திசை ஆரம்பித்து விட்டது. எனக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்குமா என்று கேட்ட கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டது. உன் நம்பிக்கைக்கு உரியவராக நீ கனவிலும் எதிர்பார்த்திடாத ஒரு பெண்ணானவள் உன்னை இன்று தேடித்தான் வரப்போகிறாள். அவள் யாரப்பா? எதற்காக என் வாழ்க்கையில் வர வேண்டும் என்ற கேள்விகள் உன் மனதிற்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீயோ நினைத்து கொண்டு இருந்தாயல்லவா, யாரை நம்புவது, யாரை விடுவது, யாரிடம் எப்படி பழகுவது என்று தெரியாமல் மனக்குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாய். கை நீட்டின் மரத்தை என் அப்பனிடம் கேட்டாச்சு, ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லை என்று உன் மனதோடு ஒரு மிக பெரும் குழப்பத்தை வைத்து கொண்டிருக்கின்றாய். அந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து இப்பொழுது நீ கேட்ட கேள்விக்கு விடை கொடுக்கும் தருணத்தை இந்த சாய்தேவன் நான் உனக்கு கொடுத்து விட்டேன். நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிருக்கின்றாய், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை என்று எண்ணாதே. இதோ நீ நினைத்தவர் வரும் தருணத்தில் உன்னை விட்டு தொலைந்து போனது உன் மகிழ்ச்சியானது, உன் சந்தோஷமானது உன்னை தேடி வரப்போகிறது. சில ஏமாற்றங்களும் துக்கங்களும் உன்னை அறியாமலே உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து விட்டது. என்ன நடந்தாலும் என் அப்பன் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் நான் இழக்கவில்லை என்று என்னிடம் வந்து சொன்னாய். அத்தனை கஷ்டத்திற்கும் நடுவிலும் நேர்மை குணம் தவறாமல் என் பிள்ளைகள் நடந்து கொண்டிருந்தார்கள். அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீ இருக்கின்றாய். இதோ உனக்கான உன்னை தேடி அந்த பெண் உன் உறவாக, உன் தோழியாக, உன் துணைவியாக, உன் நட்பாக, உன் வெற்றியின் வாழ்க்கையின் துணையாக வந்து இருக்கும் பொழுது அந்த உயிரை தவற விட்டு விடாதே. யார் ஒருவர் உன் கோபத்தில் உள்ள ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் அங்கு புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தானே உன் உறவாக இருக்க முடியும் என்று சொல்லி இருக்கின்றேன். அப்படிப்பட்ட வரமாக வருபவரை நீ கடந்து விடாதே. என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற அழுகையும் வலியும் புரிந்து கொள்பவர்களால் மட்டும்தான் அங்கு உன் வாழ்க்கையை வழிநடத்த முடியும். அப்படிப்பட்டவர்தான் இப்பொழுது உன்னை நோக்கி வந்து உன் வெற்றிக்கான துணையாக இருந்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று குழப்பமாக இருந்து கொண்டு இருந்தாயோ அந்த குழப்பத்தை தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையாகவே வரப்போகிறார். நீ எதற்குமே மனம் தளர வேண்டாம். உன் வெற்றிக்கான பாதையில் உன்னை பின்தொடர யாரும் இல்லை என்று சிந்திக்காதே. உன்னை பின்தொடர மட்டுமல்ல, உனக்கான வெற்றியாகவே அவர் வந்து சேரும் தருணத்தில் இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளையே, நான் அனுப்புகின்ற நபரால் உன் வாழ்க்கையின் தன்மை மாறப்போகிறது. நீ தாழ்ந்து கொண்டே இருந்தாய் என்று மற்றவர்கள் மத்தியில் உன்னையே தரம் தாழ்த்தி கொண்டிருந்தாய். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் மீதே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் அங்கு இருந்தது. அதனால் தான் உன் வாழ்க்கையின் தன்மையை நீ இழந்து கொண்டே இருந்தாய். இப்பொழுது உனக்கான நம்பிக்கையை உயர்த்த அந்த பெண்ணே வந்து விட்டாள். இனி கவலை எதற்கு? வெற்றி கொடி கட்டி பறக்கும் தருணத்தை இந்த அப்பன் நான் உருவாக்கி விட்டேன். கஷ்டத்தையும் கவலையும் தாண்டி நீ எதை நோக்கி உன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தாயோ அந்த பயணத்தில் உன்னுடைய வெற்றி நடை போட போகிறது. நடப்பது எல்லாம் இந்த அப்பனின் கட்டளையோடு தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் உறுதியாக்கிக்கொள். வருகிறவள் போகிறவர்கள் உன் மனதை காயப்படுத்துகின்ற அளவுக்கு சொல்லையும் செயலையும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நான் எத்தனையோ தடவை என்னை நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றேன். ஒன்றுமே நடந்த பாடில்லை என்று நீ நினைக்கின்றாய். என் தங்கமே,
உன் மனதில் இருக்கின்ற வழிகளை யார் ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் துணையாக இருக்க முடியும். அப்படிப்பட்டவரை நான் துணையாக்கி உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்வதற்கு இந்த சாய்தேவன் வந்து விட்டேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து பதற்றமடையாதே, கவலைப்படாதே. எதற்காக நீ எதிர்நோக்கி காத்திருந்தாயோ அந்த செயலில் நீ மிகப்பெரிய வெற்றியைத்தான் அடையப் போகிறாய். இங்கு சில கட்டத்தின் வழிகளை நாம் உணர்ந்து தான் ஆக வேண்டும். இது விதிவிலக்கிலிருந்து பின்வாங்க முடியாது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் தருணத்திலே நான் உனக்கான போராட்டத்தில் அதிசயத்தை நடத்தியே தீர்வேன். என் தங்கமே, உன் மன போராட்டங்களும் உன் மன வழிகளும் முடிவுக்கு வந்து உன்னை வெற்றியை நோக்கி பயணிக்கும் பாதையில் உனக்கான வெற்றியை உயர்த்துவதற்காக நான் வந்து இருக்கும் பொழுது மனம் தளராதே. எத்தனை சோகங்கள் உன்னில் வந்தாலும் அத்தனைக்கும் நடுவில் கம்பீரமாக என் கரத்தை மட்டும் நீ பற்றி கொண்டாலே போதும். வேறு எதுவும் உனக்கு துணை வேண்டாம். எத்தனை முட்கள் உன்னை குத்தினாலும் அத்தனையிலிருந்து உன்னை விடுபட வைத்து உன்னை நான் மிக பெரும் வெற்றியின் பாதைக்கல்லவா இங்கு அழைத்து செல்ல போகிறேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெறுவதற்கான பணிகளை தொடங்கிவிட்டாய். சோகம் சோகம் என்று சோகத்தோடு இருந்த காலகட்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி உன் முகத்தில் ஆனந்தத்தையும் உன் உள்ளத்தில் சந்தோஷத்தையும் பார்ப்பதற்கு இந்த சாய்தேவன் நான் வந்து விட்டேன். அப்பா அப்பா என்று கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடோடி வந்து இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ அங்கு என்ன தேடிக்கொண்டு இருக்கின்றாய்? உனக்குள் தான் நான் ஒளியின் விருட்சமாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்குள் தான் உன் வாழ்க்கையாக மாறிக்கொண்டு உன் முடிவை நான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன். நீ வருகிறதும் போகிறதும் எதுவால் நடக்கிறது என்று தெரியாமல் உன் மனம் குழம்பி போய் கொண்டு இருக்கின்றாய். உன்னை உன்னில் இருந்து நான் வழி நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது நான் ஒவ்வொரு விஷயத்தின் திருப்பத்தையும் உனக்கு இனி சந்தோஷத்தின் வாயிலாகத்தான் கொடுக்க போகிறேன். மனமருந்தாதே. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்வதை தவிர எனக்கு வேறு வேலையே இல்லை. இந்த துவாரகமாயின் தேவன் உன்னை வெற்றி நடைக்கு அழைத்து செல்ல வந்து இருக்கும் பொழுது துணைக்கு யாருமே இல்லையே என்று வருந்தாதே. என் தங்க பிள்ளையே, நான் அனுப்புகின்ற நபர் உனக்கு எது கெட்டது நல்லது என்று சொல்லி தருவதோடு மட்டுமல்லாமல் உன் வழிபாதைக்கு துணையாக மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையின் தைரியமாகவே வந்து உன் முடிவை அவர் எடுக்கும் தருணத்திற்கும் இப்பொழுது அழைத்து செல்ல போகிறார். நீ என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கான வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு யார் தடுத்தாலும் சரி, உனக்கானது உன்னை வந்து சேரத்தான் போகிறது. நீ நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி விட்டேன். தடிக்கல்லை படிக்கல்லாக மாற்றி வெற்றி படியாக மாற்றி உனக்கான தருணத்தை குறித்து விட்டேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.